சுபமுகூர்த்த பட்டுச் சேலைகளின் மாளிகை திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் சிவகாசி. விருதுநகர் மாவட்டத்திலேயே மிக பிரம்மாண்டமான ஜவுளி சாம்ராஜ்யம் நாம சிவகாசி திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் தான். 2014 வெறும் 14.52 கோடியாக இருந்த எல்பிஜி இணைப்புகள் 2024 நவம்பரில் 32.83 கோடியாக அதிகரித்துள்ளது என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு மானிய விலையில் எல்பிஜி சிலிண்டர்கள் வழங்கும் உஜ்வாலா திட்டம் தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவடைந்தது குறித்து பேசியுள்ள தர்மேந்திர பிரதான், கிராமப்புறங்களில் வாழும் பெண்களின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நரேந்திர மோடி அரசின் கொள்கைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக பிரதான் மந்திரி உஜ்வாலா திட்டம் உள்ளது. தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு 4 படி வெறும் 44% குடும்பங்கள் மட்டுமே தூய்மையான சமையல் எரிபொருளை பயன்படுத்தின. இந்தியாவில் உள்ள கோடிக்கணக்கான பெண்களுக்கு தூய்மையான சமையல் எரிபொருள் கிடைக்காமல் இருந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி 2016 ஆண்டு மே 1 உஜ்வாலா திட்டத்தை தொடங்கினார். இதையடுத்து வெறும் 2 ஆண்டுகளில், அதாவது 2018 ஆகஸ்டில் 5 கோடி எல்பிஜி இணைப்புகள் வழங்கப்பட்ட நிலையில் செப்டம்பர் 2019 கூடுதலாக 3 கோடி பேருக்கு எல்பிஜி இணைப்புகள் வழங்கப்பட்டன. பின்னர் ஆகஸ்ட் 2021 தொடங்கப்பட்ட உஜ்வாலா 2.0 திட்டத்தின் கீழ் அடுப்பும் சிலிண்டரை ஒரு முறை இலவசமாக நிரப்பும் வசதியும் அறிமுகப்படுத்தப்பட்டது. மார்ச் 1 படி உஜ்வாலா 2.0 திட்டத்தின் மூலம் 10.56 கோடி பெண்கள் பயனடைந்துள்ளனர். 2014 வெறும் 14.52 கோடியாக இருந்த எல்பிஜி இணைப்புகள் 2024 நவம்பரில் 32.83 கோடியாக அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் எல்பிஜி விநியோகஸ்தர்களும் குறிப்பாக கிராமப்புறங்களில் 2 மடங்கு அதிகரித்துள்ளனர் என்று தெரிவித்தார். தூய்மையான சமையல் எரிபொருள் இல்லாததால் வீட்டு காற்று மாசுபாடு என்பது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது என்று குறிப்பிட்ட தர்மேந்திர பிரதான், உஜ்வாலா திட்டத்தின் கீழ் தூய்மையான சமையல் எரிபொருள் கிடைப்பதை மோடி அரசு உறுதி செய்தது என்றும், உஜ்வாலா திட்டம் செயல்படுத்தப்பட்ட இடங்களில் வீட்டு காற்று மாசுபாட்டின் அளவு குறைந்து உள்ளதாக பல்வேறு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன என்றும் சுட்டிக்காட்டினார்.